Hi buddies, welcome to V's Learning Path. இன்னைக்கு நம்ம degrees of adjectives தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exam oriented-ஆ ஒரு exercise தான் பார்க்க போறோம். உங்க வீட்ல டெஸ்ட்டுக்கு இல்ல எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு காமிங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த மூணுத்துக்குரிய க்ளூ வேர்ட் என்ன? இந்த மூணு டிகிரிஸையும் ஒரு சென்டென்ஸ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல ஒரு எக்ஸசைஸ் மூலமா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்னென்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாசிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது எந்தவித கம்பேரிசனும் இல்லாமல் ஒரு நவுனோட குவாலிட்டியை நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் பாசிட்டிவ் டிகிரியில் கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆனால் அந்த ரெண்டு நவுனோட குவாலிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். அந்த இடத்துல பாசிட்டிவ் டிகிரி நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன அப்படின்னு பார்த்தலாம். கம்பேரிட்டிவ் டிகிரியோட கீவேர்டு என்ன அப்படின்னா தேன். அந்த தேன் டேஷுக்கு அப்புறமா பிளேஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு சென்டென்ஸில் தேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல கம்பேரிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு க்ளூ வேர்ட் த. ஒரு சென்டென்ஸில் நிறையா த இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த தவை பார்க்கணும் அப்படின்னா டேஷுக்கு ஜஸ்ட் பிஃபோராக இருக்கணும் அந்த த. அப்படி இருந்தது அப்படின்னா அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கான க்ளூ. ஸோ இந்த மூணு டிகிரிஸோட ரூல்ஸை நம்ம பார்த்துட்டோம், க்ளூ வேர்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாசிட்டிவ் டிகிரிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நவுனோட இன்னொரு நவுனை கம்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே சப்போஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ரெண்டு நவுன்ஸோட குவாலிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல பாசிட்டிவ் டிகிரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ஜெக்டிவை நம்ம அப்படியே எழுதணும். அந்த அட்ஜெக்டிவோட நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. ஓகே, செகண்ட் ஒன் கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரியோட க்ளூ வேர்ட் தேன். அந்த தேன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே அட்ஜெக்டிவோட நீங்கள் ஆர் இல்லை இஆர் இல்லை ஐஇஆர் அப்படி இல்லை அப்படின்னா மோர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் ஒரு அட்ஜெக்டிவ் ஈல எண்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ், LARGE, லார்ஜ் அப்படிங்கிறது ஈல எண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கம்பேரிட்டிவ் டிகிரியில் அந்த லார்ஜ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவோட ஆர் அப்படிங்கிற வார்த்தை லெட்டரை மட்டும் ஆட் பண்ணால் போதும். லார்ஜர் அப்படின்னு நீங்கள் மாற்றிடணும். ஓகே, அதுவே சப்போஸ் ஒரு அட்ஜெக்டிவ் ஒய்ல எண்ட் ஆச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது. அந்த ஹெவி அப்படிங்கிறது ஒய்ல எண்ட் ஆகுது. ஸோ ஸ்பெல்லிங் ஃபார் ஹெவியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒய்க்கு முன்னாடி வவல் இருக்கா கான்சனன்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சப்போஸ் ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் இருந்தது அப்படின்னா அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐஇஆர் ஆட் பண்ணணும். அதுவே ஒய்க்கு முன்னாடி வவல் இருந்தது அப்படின்னா அந்த ஒய்யை ரிமூவ் பண்ண தேவையில்லை, நம்ம வெறுமனே இஆர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணணும். எல்லா அட்ஜெக்டிவ்ஸுக்கும் நம்ம இஆரோ நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மோர் பியூட்டிஃபுல். அது எப்படி நம்ம எந்த இதுக்கெல்லாம் மோர் போடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ்க்கு மோர் தேன் 2 syllables இருந்தது அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவோட நம்ம மோர் ஆட் பண்ணணும். மோர் பியூட்டிஃபுல், மோர் இன்டெலிஜென்ட், மோர் வேல்யூபிள் அந்த மாதிரியாக நம்ம யூஸ் பண்ணணும். சிலபிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வார்த்தையை ஸ்பெல் பண்ணும்போது ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வவல் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கணும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள இந்த கையை சின்க்கு பக்கத்தில் வச்சுக்க சொல்லுங்கள். அந்த வேர்டை ப்ரனவுன்ஸ் பண்ண சொல்லுங்கள். ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது அவங்களோட சின் எத்தனை தடவை அவங்களோட ஹேண்டை டச் ஆகுதுன்னு பார்க்க சொல்லுங்கள். எத்தனை தடவை டச் ஆகுதோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ் இன் தட் பர்டிகுலர் வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் 3 syllables இருக்குது இல்லையா? ஸோ மோர் தென் 2 syllables இருந்ததுன்னா நம்மளால் இஆரோ இஎஸ்டியோ நம்ம ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியில் பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம மோர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இதுவே சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக இருந்தது அப்படின்னா க்ளூ வேர்ட் த இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்.
அந்த த டேஷுக்கு முன்னாடி இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி தான் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், லார்ஜ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஈல எண்ட் ஆகுது. ஸோ ஈல எண்ட் ஆகிற அட்ஜெக்டிவ்க்கு நம்ம ஆர் போடணுன்ட்டு கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு பார்த்தோம். அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு லார்ஜ் ஈல முடிஞ்சது அப்படின்னா எஸ்டி அது மட்டும் போட்டால் போதும். அதுவே நார்மலாக இருக்கிற அட்ஜெக்டிவ்க்கு இஎஸ்டி நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்மார்ட்டெஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். SMARTEST ஸ்மார்ட்டெஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அதுவே அட்ஜெக்டிவ் ஒய்ல எண்டாச்சு அப்படின்னா அந்த ஒய்க்கு முன்னாடி கான்சனண்ட்டாக இருந்ததுன்னா அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு IEST போடணும். அதுவே ஒய்க்கு முன்னாடி வவல் இருந்ததுன்னா ஒய்யை ரிமூவ் பண்ண தேவையில்லை, நம்ம வெறுமனே EST போட்டால் போதும். ஓகே, கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொன்ன மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ்க்கு மோர் தேன் 2 syllables இருந்ததுன்னா நம்ம மோர் ஆட் பண்ணணும்னு கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு பார்த்தோம். அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட், மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் இன்டெலிஜென்ட், மோஸ்ட் வேல்யூபிள் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணணும் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு ஒரு எக்ஸசைஸ் வருது அப்படின்னா ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸில் க்ளூ வேர்டு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், தேன் அல்லது த இருக்கான்னு பாருங்கள். தேன் டேஷுக்கு அப்புறம் இருந்ததுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுவே த பிஃபோர் த டேஷ் இருந்தது அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எதுவுமே இல்லை, ஒரே ஒரு நவுனோட குவாலிட்டியை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பாசிட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த டாபிக் வச்சு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணலாம், உங்களுக்கு இனிமே நல்லாவே புரியும். Fill in the blanks with suitable degrees of adjectives. இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் தரேன். அப்புறம் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஆன்சரையும் நம்ம பார்த்துடலாம். நான் இப்போ எழுதிக்கிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் இஸ் டேஷ் தேன் அயன். நான் கொடுத்துருக்கிற அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி. இப்போ நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணிட்டோம். அந்த சென்டென்ஸில் இப்போ என்ன க்ளூ வேர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேன். தேன்ங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரியோட க்ளூ வேர்ட். ஸோ நம்ம என்ன ஆட் பண்ணணும், ஆர், ER அல்லது IER ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா மோர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி. இந்த ஹெவிங்கிறது ஒய்ல எண்ட் ஆகுது. ஸோ ஒய்க்கு முன்னாடி V அப்படிங்கிற கான்சனன்ட் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பெல்லிங் ஃபார் ஹெவியர் எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா HEAVIER. இந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம IER நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் இஸ் ஹெவியர் தேன் அயன். சூப்பர்லேட்டிவ் டிகிரியோட க்ளூ வேர்ட் நம்ம த அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 3 த இருக்குது. ஒன்று பிகினிங்கில் இருக்குது, இன்னொன்று டேஷ்க்கு முன்னாடி இருக்குது, இன்னொன்று எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் இருக்குது. இப்போ இதில் நம்ம எந்த தவை எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், டேஷுக்கு ஜஸ்ட் பிஃபோராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சென்டென்ஸில் டேஷுக்கு பிஃபோராக இருக்குது த. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியோட ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EST அல்லது ST, அப்படி இல்லாட்டினா மோஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ கொடுத்துருக்கிற அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட். ஸோ ஹாட்டெஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போது இந்த அட்ஜெக்டிவ் கான்சனண்ட்டில் எண்ட் ஆகுது. அந்த கான்சனண்ட்டுக்கு முன்னாடி வவல் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பெல்லிங் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்சனண்ட்டை டபுள் ஆக்கிட்டு EST நம்ம ஆட் பண்ணணும். இதுவே கான்சனண்ட்டுக்கு முன்னாடி வேற ஒரு கான்சனண்ட் இருந்ததுன்னா நம்ம வெறுமனே EST மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஹாட்டெஸ்டோட ஸ்பெல்லிங் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா HOTTEST. கான்சனண்ட்டை டபுள் ஆக்கிட்டு EST நம்ம போடணும். ஓகே, மில்க் இஸ் டேஷ் தேன் எனி அதர் ஃபுட். ப்ராக்கெட்டில் நம்ம நரிஷிங் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்கோம். இங்கே நம்மளுக்கு ஏதாவது க்ளூ வேர்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
than இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல கம்பேரட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த நரிஷிங் அப்படிங்கிற அட்ஜெக்டிவோட நம்ம ஆர் சேர்க்கணுமா, இஆர் சேர்க்கணுமா, இல்லை ஐஇஆர் சேர்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே கிடையாது. ஏன்னா இந்த அட்ஜெக்டிவ் நரிஷிங் எத்தனை சிலபிள்ஸ் இருக்குது? ந ரி ஷிங். ஸோ 3 சிலபிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் மோர் தென் 2 சிலபிள்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம மோர் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா more nourishing. Milk is more nourishing than any other food அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, 4th one, Jane is a dash girl. ப்ராக்கெட்டில் டால் அப்படின்னு இருக்குது. இங்கே நம்ம ஜேனோட ஹைட்டை நம்ம சொல்கிறோம், அதாவது ஜேனுக்குரிய குவாலிட்டியை நம்ம சொல்கிறோம். ஆனால் ஜேனோட ஹைட்டோட இன்னொரு குழந்தையோட ஹைட்டை நம்ம கம்பேரே பண்ணலை. ஸோ இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ் டிகிரியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற அட்ஜெக்டிவை நம்ம அப்படியே ஆன்சராக எழுதிடணும். அப்போது இந்த 4th ஒன்னுக்கு ஆன்சர் Jane is a tall girl. இதுதான் அதோடைய ஆன்சர். லாஸ்ட் சென்டென்ஸ், that was the dash meal I've had in a long time. இங்கே ப்ராக்கெட்டில் குட் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சென்டென்ஸில் க்ளூ வேர்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டேஷ்க்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குது? த. ஸோ இங்கே த அப்படிங்கிறது தான் க்ளூ வேர்ட். இப்போ நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியை இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அட்ஜெக்டிவ் குட் அப்படின்னு இருக்குது. நம்ம இந்த குட்டுங்கிற அட்ஜெக்டிவோட குட்டஸ்ட்டோ இல்லை மோஸ்ட் குட்டோ நம்ம ஆட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் ஒரு இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ். நம்ம ஏற்கனவே இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் நம்ம என்ன நம்ம பார்த்துருக்கோம். இர்ரெகுலர் வேர்ப்ஸுங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கு ஒரு வேர்பை நம்ம மாற்றும் போது இடியோ டியோ நம்ம சேர்க்காம அந்த வேர்போட ஃபார்மை ஃபுல்லாக மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக்கு, ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ்லையும் ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ், இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. இந்த குட் அப்படிங்கிறது இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குட்டோட நம்ம எஸ்டியோ, இஎஸ்டியோ, ஐஇஎஸ்டியோ இல்லை மோஸ்ட்டோ நம்ம ஆட் பண்ண முடியாது. இந்த குட்டோட சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட். ஸோ அதனுடைய கம்ப்ளீட் ஸ்பெல்லிங் வேறு மாதிரியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ். இதுவே குட்டோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர். ஸோ குட், பெட்டர், பெஸ்ட், பேட், வர்ஸ், ஒஸ்ட். ஸோ இந்த பெஸ்ட் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் சென்டென்ஸோட ஆன்சர். இந்த மாதிரியான எக்ஸசைஸ் உங்களோட எக்ஸாமில் வந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸையும் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதில் க்ளூவேர்ட் இருக்கான்னு பாருங்கள். அப்படி க்ளூவேர்ட் இருந்தது அப்படின்னா அது என்ன டிகிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங்.